வெல்கம் டு எம்ஐஎம்டிபிடி ரியல் எஸ்டேட் சென்னை. நாம் பார்க்க வந்துற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நமக்கு ஒரு 2 பிளாட் வந்து சேல்ஸ் வந்து 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 பிளாட் 30க்கு 60 30க்கு 60. ஒன்று வந்து சவுத் ஃபேஸிங், இன்னொன்று சவுத் ஈஸ்ட் கார்னர். 2 சைடும் பார்த்தீங்கன்னா 24 அடி ரோடு. 5500 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி நெகோசியபிள் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 5500 ரூபான்றது இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக போகிற ரேட்டாக மாறி போச்சு. ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 700லேருந்து 800 மீட்டர் வருங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வரணும்னா ஜிஎஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் வந்து மேக்ஸிமம் ஒரு 1.25 கிலோமீட்டர் வரும். ஆதனூர் ரோடுக்கு பக்கத்தில் அப்படியே 2வது ப்ராப்பர்ட்டியாக வந்துடும் இது. ஸோ பில்டர்ஸும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக 2 பிளாட்டுமே வாங்குறீங்க அப்படின்னா நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு உடனே வீடு கட்டிக்கூடிய நம்ம ஃப்ளாட்ஸ் கட்டும்போது ஈஸியாக புக் பண்ணக்கூடிய இடம் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த நியர்பையில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்ஸ் எதுவுமே இல்லைங்க சேல்ஸுக்கு. நீங்கள் ரீசேல் ஃப்ளாட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா சேல்ஸுக்கு கிடைக்கிறது ரொம்ப ரேர் ஆகிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்கில் நீங்கள் வந்து இதை வாங்கி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது டெஃபினட்டாக சொல்லிட்டு ஆகிடும். இண்டிவிஜுவல் பர்சனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும்னா டெஃபினட்டாக அதை வாங்கிக்கலாம். ஸோ வாங்கிட்டு உடனே வீடு கட்டி குடியேறலாம். இந்த பிளாட்டுக்கு மட்டும்தாங்க எம்டி இருக்குது. டெஃபினட்டாக பார்த்தாவே தெரியும். இந்த பிளாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. ஸோ ஒரு வந்து பார்த்தீங்கன்னா தெருக்குத்து இந்த மாதிரிலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. நீங்கள் பார்த்தாலே தெரியும். நம்ம பிளாட் சரௌண்டிங் டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடுகள் மட்டும்தாங்க இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பயமும் தேவையில்லை. எனி டைம் பார்த்திங்கன்னா மக்கள் போக்குவரத்து இருக்கக்கூடிய இடம் தான். ஆதனூர் ரோடெலாம் பார்த்திங்கன்னா இந்த கம்பெனிக்கு போகிற பஸ்ஸுங்க இதெல்லாமும் பீப்புள்ஸ் எல்லாம் கூட நைட்டு ஃபுல்லாக போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா பயமே தேவையில்லை. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 1 கிலோமீட்டர் தான் வருது. வண்டலூர் ஜூக்கு 2 கிலோமீட்டர் தான் வரும். ஸோ எல்லாமும் இருக்கக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பிளாட்டு கிடச்சிருக்குங்க. ஸோ இந்த லொக்கேஷனில் டெஃபினட்டாக நீங்கள் என்கொயரி பண்ணி பார்த்துருந்தா தெரியும். இல்லை இதுக்கு முன்னாடி பார்த்தவங்களுக்கு டெஃபினட்டாக தெரியும். 5500 ரூபான்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் ரேட்டாக பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. இந்த சரௌண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா பிளாட் கிடைக்கிறது அவ்வளோ ரேர் ஆகிடுச்சு. ஸோ வந்தாலும் பார்த்தீங்கன்னா உடனே சேல்ஸ் ஆகிடுது. மார்க்கெட் ரேட்டை விட ரொம்ப ஸ்பீடாக வந்து ரேட்டு க்ரோத் பண்ணிட்டே போயிட்டே இருக்காங்க. ஸோ இந்த சரௌண்டிங்கில் பார்த்துருக்கீங்கன்னா டெஃபினட்டாக மிஸ் பண்ணாதீங்க. வீட்டில் மகாலட்சுமி வாங்க, ப்ராப்பர்ட்டி பாருங்கள், பிடிச்சிருந்தா அடுத்த கட்டமாக ப்ராசஸ் பண்ணலாம், லோனுக்கும் போகலாம். வேறு ஏதாவது டீட்டெயில் வேணுன்னா கால் பண்ணுங்கள். உண்மையாகவும் நேர்மையாகவும் கொடுங்க. நன்றி.